எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நான் லாஸ்ட் வீக்கு 6th 7th 8th மூணுமே வந்து 3 ஸ்டாண்டர்டுமே நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6th தமிழ் புக்கு ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் என்னால் படிக்க முடியல. சரி இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் இலக்கணம் மட்டும் பார்க்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இலக்கணமில் எனக்கு கொஞ்சம் நான் வீக்காக இருக்கேன். அதனால் சரி இலக்கணம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால தான். நான் இலக்கணமில் நமக்கு ஐ திங்க் 30 கொஷின்ஸ் ஆர் 32 கொஷின்ஸ் நமக்கு வரும் ஓகேங்களா. அதனால் இலக்கணம் தெரியாதவங்க தயவுசெய்து இலக்கணம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி நீங்கள் சுத்தமாக படிக்கல அப்படின்னாலும் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதையாச்சும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜியாகிரஃபிலேருந்து நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து 2 கொஷின் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இலக்கணம்லேருந்து நமக்கு ஒரு 32 கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம இலக்கணமில் பண்ணிவிடுவோம். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே வரும். நீங்கள் அதில் பாருங்கள் இலக்கணம்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்துருச்சுன்னா இலக்கணமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி தமிழ் என்னால் இவ்வளோ தான் படிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல. சரி மேக்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் மேக்ஸுக்கு ஜம்ப் ஆகிட்டேன். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்திருக்கேன். சிம்பிளிஃபிகேஷனில் 4 to 5 கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. ஒவ்வொரு மேக்ஸ் டாப்பிங்கை நீங்கள் பார்க்கும்போதும் அதனுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கிற சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி எல்லா மெத்தட்லேருந்துமே சம்ஸை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷனில் 4 to 5 கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுற மிஸ்டேக் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷனில் தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம போட்டுடலாம், ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஜியாகிரஃபியில் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அந்த டேபிளர் காலம்ஸ் ஆச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னால் அட்டாச்மெண்ட் அந்த காப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு தெரியல, டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு தெரியல. சரி நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பாக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டேபிளர் காலம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக 2 கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஜியாகிரஃபி சுத்தமாகவே படிக்காதவங்க, ஜியாகிரஃபியில் எதுவுமே தெரியாதவங்க, நான் சொல்லியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு 2 கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். ஜியாகிரஃபி ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக இருக்கும். நமக்கு இன்னும் 20 days தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் படிக்காதவங்க அந்த டேபிளர் காலம் மட்டும் பார்த்துட்டு போங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னாக்கா பறவைகள் சரணாலயம் இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். நமக்கு தமிழ்லேயும் இது கவர் ஆகுது. இந்திய வேளாண்மை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு டேபிளர் காலம் இருக்கும். பல்நோக்கு திட்டத்தின் பெயர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியம். அதனால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்ன, அதில் பாயக்கூடிய ஆறுகள் என்ன, எந்த ஆற்றின் மேலே இந்த பல்நோக்கு திட்டம் அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. இந்த இடப்பெயர்வு வேளாண்மையும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த வேளாண் பருவம் இருக்கு இல்லையா, அந்த காரிஃப் பருவம், ராபி, சையத், இந்த பருவத்தினுடைய மந்த் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ரயில்வே மண்டலங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ரயில்வே மண்டலங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 டேபிளர் காலம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.